வந்து ஆடம்பர வாழ்க்கை தான் விரும்புறீங்களா? ஒரு பேசலாம் சொல்லுங்க. முதல்வரோட வண்டி பேர் என்ன? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது. தெரியாதா? அதுக்கு பேர் டிஃபெண்டர். வண்டி விலை 8.5 கோடி ரூபான்னு சொல்றாங்க. சரி. துணை முதல்வரோட வண்டி பேர் என்ன? தெரியாது. அவர் வச்சிட்டு இருக்கிற வண்டி கலெக்ஷன் எல்லாமே ஒரு 2 கோடி 3 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மையோட வீடு எங்க இருந்துச்சு? போயஸ் கார்டன். அவங்க ரெஸ்ட் எடுக்கிற தோட்டம் எங்க இருந்துச்சு? கொடநாடு. எடப்பாடி ஐயோட கார் பேர் என்ன? தெரியாது. குறைமா விலை 2 கோடி இருக்குமா? அதே மாதிரி தானே இருக்கும். எளிய அரசியல் பண்ற சீமானோட கார் பேர் என்ன? விலை என்ன? தெரியாது. அது ஒரு ரேஞ்சில் வரும். ஏறக்குறைய 80 லட்சம் 1 கோடி ரூபாய் வண்டி. சொகுசு அரசியல்ன்றதுக்கு டெபினிஷன் வச்சது. சொகுசு அரசியல் ஒரு வார்த்தையை ஈஸியா குட்டிக்கிட்டே இருந்தீங்கல்ல. சொகுசு அரசியலுக்கு எனக்கு விளக்கம் சார். போலீஸ் கார்டன்ல வீடு, கொடநாட்டுல எஸ்டேட், ஆழ்வார்பேட்டையில செனட் ஆஃப் ரோட்ல வீடு. சார் விஜய் சார் என்ன கார் வச்சிருக்காரு? சொந்த காசு, சம்பாதிச்ச காசு, உழைச்சு சம்பாதிச்ச காசு. அவர் எவனையும் திருடல. எந்த ஊழல் குற்றச்சாட்டம் அவர் பேர்ல இல்ல. அரசியல் நடத்துறன்னு திருநிதி திரட்டல. கட்சியில நிர்வாகிகளை தோற்கடிக்கிறதுக்காக வரங்க. நீங்க பண்ண கேள்வி கேட்டீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு ஒரு வண்ணம் இருக்கு இல்லையா? இந்த வண்ணம் திருநாமலை ராஜ வாழ்க்கை வாழலங்க. ராஜ வாழ்க்கை வாழ அனைத்து வாய்ப்பும் இருந்து அதை விட்டுட்டு சேவை பண்ண வராது. என்ன சேவை பண்ணாரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேர் சேவை உங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த 2 மாசத்துல கரூர் விஷயம் பேசணும்னு வரீங்க. உங்களுக்கு அவர் வந்து மக்களை சந்திச்சது தெரியல. மக்களுக்கு காம்படிஷன் கொடுத்தது தெரியல. மக்களை ஏங்க சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது தெரியல. பாத்துட்டாரா திமுக காம்படிஷன் கொடுத்துட்டாங்களா? உங்களுக்கு அந்த 14 நாளைக்கு விளக்கம் சொல்லிருக்கோம். நான் தான் சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரியல. ஹவுஸ் ஸ்மார்ட் யூ ஆர் ஜெர்னலிஸ்ட் தெரியல. எவ்வளவு விஷயத்தை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல.